படுக்கை போன்றது இந்த காலத்தில். ஆனால் அந்த காலங்களில் மாணாக்கர்கள் ஆசிரியருடனும் தலைமை ஆசிரியர் அவர்களோடும் அந்த கருத்துக்களோடு இணைந்து பயணித்ததால் அந்த அளவுக்கு கஷ்டமா ஒன்றும் இல்லை அப்பெல்லாம். இப்ப இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக முழுவதுமாக மாறி போய் கிடக்கிறது. அந்த நிலையில தலைமை ஆசிரியர் என்பது சாதாரணமான பணி அல்ல. அதிலேயும் மேல்நிலை பள்ளி சற்றேறக்கூடிய சிக்கல்கள் நிறைந்த இடம்தான் இது. அப்பேற்பட்ட நமது பள்ளியை கண்ணும் கருத்துமாக ஆசிரியர்களோடு இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், ஒவ்வொரு பாடப்பிரிவிலையும் நிபுணத்துவம் பெற்ற எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய விதத்தில் நமது பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. மிக நுண்ணறிவு பெற்றவர்கள் அவர்கள் பாடத்தில். அவர்கள் கையிலிருந்து விஷயங்களை நம்மால் வாங்க முடிய மாட்டாங்குது, சொல்ல விட மாட்டாங்கிற, வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை மாணவர்களாக்கிய நீங்கள் சொல்ல விட மாட்டீங்க, டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க. அதனால் அவங்க ஷார்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எசன்ஸை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் நமது பள்ளியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அறிவினை பெற வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் காலை வணக்கம். கல்வி என்பதற்கு வேலை வாய்ப்பு அப்படின்னெல்லாம் இப்போ இல்லைங்க. படிச்சுட்டா வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறது இல்லை. தேடல் என்பது முழுமையான பொருள்னு நான் நினைக்கிறேன். என்ன சார் தேட போகிறோம்? அறிவினை மட்டுமே தேடல். கல்வி என்பதற்கு சர்ச்சிங் நாலேஜ், அறிவினை தேடுதல், அவ்வளோதான் சார். இங்கே அதான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் பெறுகிற அறிவின் தன்மையை பொறுத்து, பர்சன்டேஜை பொறுத்து நீங்கள் எங்கே போய் சேர்றீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அமைச்சிடும். நேற்றைக்கு ஒரு ஆசிரியரோடு, நமது தாவரவியல் ஆசிரியரோடு பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாங்க, சார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பல யுக்திகளை நான் இங்கே கையாண்டுட்டு வரேன் ஸ்டூடெண்ட் மத்தியில். அவங்க என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, என்னால் கொடுக்க முடிஞ்சது கொடுக்குறேன், பல்வேறு விதமான நுணுக்கங்களை கையாண்டி சொல்கிறேன். பட் அவங்க ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல சார். என்னவோ சார்ன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அட்டென்ஷன் போயிடுச்சிங்க அப்படின்னு. கவனம் என்பது மாணவர் மத்தியில் இல்லாமல் போய்விட்டது. ஒரு 10 நிமிடம் கூட கேட்கிற அளவுக்கு அட்டென்ஷன் அந்த மனசில் இல்லை. இப்போ நிற்கிறோம் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் நிற்க போகிறோங்க. இந்த 10 நிமிடம் கூட நமது மூளை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அட்டென்ஷனை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ என்ன தான் சார் பண்ணுறது? வேறு வழியில் சார், நமக்கு ராஜ்யம் நம்ம போயிட்டே இருக்கலாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க. எப்பயாவது மாணவர்கள் ஒழுங்கு போடுவாங்க, அந்த வகையில் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 67 மாணவர்கள் கொண்ட ஒரு குரூப் 2 எழுதுகிறாங்க. அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிடுவேன். 6 to 8 நைட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு போனேங்க. 6 to 8 வரைக்கும் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிளாஸில் என்ன பேசுகிறோம், நான் பேசுகிறேன். அவங்க அந்த மாணவர்கள் பாருங்களேன், 67 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க அட்டென்ஷன் ஒன்றும் இல்லை, கவனம் சார். அந்த கவனத்தை நான் ஒரு அரை மணி நேரம் பேசினேன். அரை மணி நேரமும் எங்கேயும் செலுத்தலை, குனியில் திரும்பலை, காலை இப்படி எடுத்து வச்சிக்கல, கையை இப்படி பண்ணிக்கல, அப்படி கவனிச்சாங்க பாருங்க. எனக்கு சொல்ல சொல்ல இன்னும் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நினைச்செல்லாம் போக மாட்டேன் இதை பேசணும்னு சொல்லிட்டு. அங்கே மாணவர்களை பார்த்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பிகாஸ் நிறைய விஷயங்களை படித்ததுனால வருது, வேற ஒன்றும் இல்லை. பெரிய ஆள் கிடையாது நான். யாரெல்லாம் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ, அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறாங்களோ, அது பல இடங்களில் தானாகவே வரும். அவங்க அட்டென்ஷனை பார்த்து அலண்டே போயிட்டேன். எங்கள் குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கிற எங்கள் குழந்தைங்க எங்கள் பள்ளியில் ரொம்ப சிறந்த ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அட்டென்ஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்று ஒரு கவலையும் அங்கே வந்தது. மாணவர்களே, காலம் உங்களுக்கானது தான், எங்களுக்கு இல்லை. நாங்கள் தாண்டி வந்துட்டோம், வேறு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கிறோம். பெற்றோர் என்ற பொசிஷன்லையும் வழி நடத்துகிற கைடு அப்படிங்கிற அந்த பொசிஷன் இப்போ இருக்கிறாங்க.
பட் நீங்க எப்படி இருக்கீங்க? அறிவை பெறுதல், வாழ்க்கையை அமைத்தல், அந்த ரூட்ல போக போறீங்க. அதனால நமது பள்ளியில் நடத்துகிற இந்த விஷயங்களை, பாடங்களை கூர்ந்து கவனிங்க. முடிந்தால் உங்களுக்கு எவ்வளோ போதுமோ அந்த நேரம் ஒதுக்கி படிங்க. Why do we learn? You may come across one question வரலாம். Why do we learn? ஏன் சார் படிக்கணும்? பாருங்க, to gain knowledge, இதுக்காக படிக்கலாம். அறிவினை பெறுவதற்காக படித்தல் வேண்டும். To develop skills, to develop skills, படிப்பை ஒத்த பல்வேறு விதமான ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய திறன்களை மேம்படுத்த படித்தல். படிக்கவே மாட்டேங்கிறோம், அப்புறம் அதனோடு இணையக்கூடிய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற அந்த திறன் நாம் எங்கே கற்றுக்க போகிறோங்க? டு கெயின் நாலெட்ஜ், ஒன்னாச்சு பதிவு பண்ணி வைங்க. ஒய் டு வி லேர்ன்? ஏன் சார் படிக்கணும்? டு கெயின் நாலெட்ஜ், அறிவினை பெறுவதற்கு. டு டெவலப் ஸ்கில்ஸ், திறன்களை வளர்ப்பதற்கு. டு பில்ட் கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ்னா எந்த விஷயத்திலாவது நல்ல விஷயங்களில் நம்பிக்கை வைத்து அதை செயல்படுத்தணும்னா ஆன் த பேக் ஆஃப் தட் எஜுகேஷன் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. கல்வி ஒன்றே பன்மைப்படுத்தும் ஒரு மனுஷனை, இல்லைங்களா? டு டெவலப் ஸ்கில்ஸ், டு பிகம் பெட்டர் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதன் நல்லவனா அந்த சொசைட்டியில் வாழணும்னா அதுக்கு கல்வி அவசியமாக இருக்குது. சரி, ஹவு டு லேர்ன்? எப்படி சார் படிக்கிறது? பை பேயிங் அட்டென்ஷன், அவ்வளோதான். பை ப்ராக்டிஸ் ரெகுலர்லி, அதையும் சொல்லிக்கலாம். பை பேயிங் அட்டென்ஷன் அண்ட் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி. பேயிங் அட்டென்ஷன்னா ஆழ்ந்து கவனமாக படிக்கிறது தான். இன்டென்சிவ் மெத்தட் ஆஃப் ரீடிங், ஆழ்ந்து படித்தல். ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் ஆர் ஈவன் ஒன் கொஸ்டினாக இருந்தாலும் முழு மனதோடு படித்தோம்னா அதுக்கு பேர் இன்டென்சிவ் ரீடிங் பேருங்க. அப்படி படித்தாதான் பேயிங் அட்டென்ஷன் பேருங்க. ஏதோ படிக்கிறேன், யாரோ ஒரு மாதம் சொல்கிறாங்க அவங்களுக்காக படிக்கணும் இல்லாமல் உங்களுக்காக படித்தல் ரொம்ப நல்லது. விவேகானந்தர் சொன்னார், அவர் சொன்னார், எஜுகேஷன் மேக்ஸ் எ பர்சன். நிறைய சொல்லலாம். ஒரு கல்வி என்பது தனி மனிதன் எவ்வாறு உருவாக்குகிறதுன்னு சொன்னால் இண்டிபெண்ட்னு சொன்னார். விவேகானந்தர் இண்டிபெண்ட்டுங்க நிறைய சொன்னாருங்க. அவனை இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கிறது கல்வி, அவர் சொன்னார். காந்திஜி செட், அவர் சொல்றாரு, நிறைய சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் மேக்ஸ் எ பர்சன் நாலெட்ஜபிள். நாலெட்ஜபிள், நாலெட்ஜபிள்னா ஒரு அறிவர் சிறந்தவனாக நிச்சயமா கல்வி மாற்றியே தீரும். நல்ல முறையா கற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவர் சிறந்தவனாக மாற்றியே தீரும். நேற்று 6 to 7 சிபிஎஸ்சி 2 ஸ்டூடெண்ட்டு என்னை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 1 hour கிளாஸ் எடுக்கிறேன், சொல்லக்கூடாத சொல்கிறேன். 1 hour கிளாஸ் எடுக்கிறேன், பக்கா அட்டென்ஷனில் ஒரு 100 கொஸ்டின் ஃபில்லப்ஸாக கேட்குறேன். 3 pages நடத்துகிறேன். 3 pagesலேருந்து 100 கொஸ்டின் கிரியேட் பண்ணி கேட்குறேன். அப்படியே சொல்லுதுங்க அந்த பசங்க. வாய் அடைச்சி போயிட்டேன், மனசு அடைஞ்சு போயிட்டேன். அப்படியெல்லாம் குழந்தைங்க வெளியில் படிக்கிறாங்க பாருங்களேன். தே ஆர் பிளாங்க்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அவ்வளோதான். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கில்ஸ் இல்லாத பசங்களாக இருக்காங்க? இல்லையே, அவங்க அட்டென்ஷன் கொடுக்குறதில்ல, அவ்வளோதான் சார். காந்திஜி என்ன சொன்னாருங்க? நாலெட்ஜபிளாக மாற்றிடும் எஜுகேஷன் சொன்னார். பெரியார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஈவிஆர் அவர்கள் என்ன சொன்னார்? எஜுகேஷன் மேக்ஸ் எ பர்சன் திங்க் ரேஷனலி. ரேஷனலின்னா என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். பகத்தறிவாளன்னு பேரு. ஒரு பகத்தறிவாளனாக மனிதனை மாற்றியே தீரும் கல்வின்னு பெரியார் சொல்றாரு. நான் எவ்வளோ சொல்றேன், ஒன்னாச்சும் உங்க மனசில் நிற்கதானே நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். பெரியார் மேக்ஸ் எ பர்சன் திங்க் ரேஷனலி. ஒரு விஷயத்தை பகுந்து ஆராய்ந்து அது உண்மையா நல்லதா கெட்டதா என்று மாற்றக்கூடிய திறன் கல்வியால் மட்டுமே உண்டுன்னு சொல்றாரு. முடிச்சிடுறாரு. டாக்டர் அம்பேத்கர் செட் என்ன சொல்றாரு? எஜுகேஷன் இஸ் எ கீ டு எம்பவர்மெண்ட். கல்வி என்பது எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட், ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு கல்வி அவசியம் சொன்னாருங்க. இன்னும் சொல்லிட்டே போலாம், நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க இவங்க, நாம் படிக்காத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம். எனவே மாணவர்கள், நேரம் கருதி முடிக்கிறேன், கூர்ந்து கவனியுங்கள், வகுப்பறையில் தெளிவாக படியுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை உங்களதாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.